ನಾರಾಯಣ ಅಖಿಲ ಗುರು ಭಗವನ್ ನಮಸ್ತೆ. ಸರ್ವತ್ರ ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ. ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. ದದೃಶಿರೇ ಕಿಲ ತಕ್ಷಣಮಕ್ಷತ ಸ್ತನಿತ ಜೃಂಭಿತ ಕಂಪಿತ ದಿಕ್ತಟಾಃ ಸುಷಮಯ ಭವದಂಗತುಲಾಂ ಗತಾಃ ವ್ರಜಪದೋ பரிவாரிதராஸ்த்வயா. ஸோ போன சாப்டரில் பார்த்தோம் நம்ம இந்திரன் பயங்கர கோபத்தில் என்ன பண்ணுறான்னா எல்லாம் மேகத்தை எல்லாம் கருப்பாக்கி விடுறான். இதெல்லாம் பகவானோட மாயை தான். ஏன்னா எப்படியாவது கோவர்தனாக்கு பூஜை பண்ணுறா, பூஜை பண்ணினதுனால இந்திரனுக்கு கோபம் வந்து விடுறது. அது விஷ்ணு தான் தெரியும், ஆனால் கூட அவன் அதை இக்னோர் பண்ணி விடுறான். எங்கிட்ட எப்படி இதை எடுப்பேன் இந்த கண்ணன், அதனால் இவனை எப்படியா பாடம் படிப்பிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா தன்னோட ஐராவதத்தில் உட்காந்துக்கிறான், கையில் வஜ்ராயுதத்தை வச்சுக்கிறான். வச்சுட்டு ஒரே அட்டகாச சிரியோட அவனோட ஃப்ரெண்ட்ஸான அக்னிய மாயை கூட கூட்டிகிட்டு வரான். ஸோ இங்கே பட்டதிரி என்ன சொல்கிறான், எல்லாம் உன்னோட மாயை தான். ஏன் இந்திரன் கோவிச்சுக்கணும்னு சொல்லி தான் பகவான் இப்படி பண்ணுறான். அப்போ பாக்கி உள்ள கோகுலத்தில் உள்ள எல்லா கோபன்மார் எல்லாம் பயப்படுறான், இப்படி இருட்டாயிடுத்தே மழை வருமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி. ஸோ பகவான் சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் பயப்படாதங்கோ, நம்ம கோவர்தனாவை நல்ல பக்தியோட பூஜை பண்ணியிருக்கோம், அதனால் கோவர்தனை நம்மளே ரட்சிப்பன். அதே மாதிரி பிராமணருக்கு கொடுக்கப்பட்ட எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம், அவளுக்கும் பூஜை பண்ணினதுனால அவளோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்குது அப்படி சொல்லி அவளுக்கு ஒரு விசுவாசம் வரா மாதிரி கண்ணன் பேசுகிறான். அதெல்லாம் கேட்டு இவெல்லாம் சமாதானமாக இருக்கா. ஸோ கண்ணன் வெயிட் பண்ணுறான், எப்போ இந்திரன் வருவன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கா. ஸோ இங்கே ததிருஷிரே கில தக்ஷணம் அக்ஷத ஸ்தனித ஜும்பித கம்பித திக்தட்டாக. ஸோ இந்திரனோட மதத்தை அடக்கணும்னு பகவான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதனால இந்திரனுக்கு பூஜை எல்லாம் நிறுத்தியிருந்தா. ஸோ கோவர்தனாவுக்கு அந்த பண்ண வேண்டிய எல்லா பூஜையும் பண்ணி எல்லா ஆஃபரிங்கும் கோவர்தனகிரிக்கு கொடுக்குறா. ஸோ இதனால் இந்திரனுக்கு கோபம் வரும்னு தெரியும், இவருக்கு தெரியும், கண்ணனுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இந்திரன் வருவான்னு பார்த்துன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் வரலை அவன். கோவர்தன பூஜையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போன பின்ன என்னாருது, இடவிடாதுக்கு பயங்கரமான சப்தம். என்னது, இடி சப்தம். அது என்ன, எல்லா திக்குகளையும் வியாபிக்கிறதாம். அந்த மாதிரி இடியோட சப்தம். அந்த சப்தத்தால் திக்கெல்லாம் கம்பிக்கிறது. கம்பனம்னா என்னது, ஷிவரிங்காக எல்லாருமே கேட்டுட்டு அந்த மாதிரி சப்தம் எதிர்வலி அடிக்கிறதாம். அந்த மாதிரி ஒரு இடி மின்னலோட ஆகாசமெல்லாம் மேகங்கள் அப்படியே கண்ணனுடைய நிறம் என்ன நிறம், நீலமேக கலராக இருக்குது. நீலமேக சாமலனாக இருக்கிற அதே வர்ணத்தில் ஆகாசமெல்லாம் ப்ளூயிஷ் பிளாக் கலராக ஆகிடுறது. ஸோ அந்த சப்தத்தையும் மேகத்தையும் பார்க்குறா குருவாயூரப்பன் இங்கே. ஸோ பட்டதிரி சொல்கிறா, குருவாயூரப்பா நீ இந்த மாதிரி உன்னோடைய நீலமேக சாமமாக இருக்கிற அந்த ஆகாசத்தை நீ பார்த்தா இல்லையா, இப்போ மழை வரும்னு உனக்கு தெரியுமே, அதை நீ பார்த்துட்டு இருக்கா இல்லையா சொல்லி பட்டதிரி கேட்குறா இங்கே. விபுல கரக மிஸ்ரைஹி தோயதாரா நிபாதைஹி திஷி திஷி பசுபானாம் மண்டலே தண்ட்யமானே குபித ஹரிகிருதான்னஹ பாஹி பாஹீதி தேஷாம் வசனமஜித ஷுண்வன் மா பிபீதேத்யபாணீஹி. விபுல கரக மிஸ்ரைஹி தோயதாரா நிபாதைஹி. இங்கே சொல்கிறா வச்சனம் அஜித ஷுண்வன். அஜிதான பகவானை கூப்பிடுறா, அஜிதா, ஹே அஜிதா. அஜிதானா யாராலையும் ஜெயிக்க முடியாதவன். அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கு பேர் அஜிதான்னு ஒரு பேர், யாராலையும் அவனை ஜெயிக்க முடியாது. ஸோ அஜிதா இங்கே அதிகமாக விபுல கரக மிஸ்ரைஹி தோயதாரா நிபாதைஹி. அதிகமான மழை, நல்ல பெரிய பெரிய துள்ளி விழறது, தாரதாரையாக விழறதாம் அந்த மழை. ஆலங்கட்டி மழை சொல்லுவோம்ல, ஐஸ் விழறது பாருங்க, அந்த மாதிரி பெரிய பெரிய துள்ளியில் மழை பெய்யறது. அது எல்லாரோட வீட்டு மேலே விழறது. திஷி திஷி பசுபானா மண்டலே தண்டியமானே. எப்படி இருக்குன்னா எல்லாரும் தண்டிக்கிற மாதிரி இருக்கான், அவளை பனிஷ் பண்ணுறானாம். யார், இந்திரனால பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கான் இந்த பிரஜபூமிக்கு. அந்த மாதிரி தோணுதாம், தண்டிக்கிற மாதிரி மழை ஜோராக அவனுக்கு கோபத்தில் இருக்கிறதுனால, கோபமடைந்த இந்திரனால பேர மழை தண்டிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மழையிலேருந்து குபித ஹரிகிருத்தான்னஹா, அவனுக்கு பயங்கர கோபம் இருக்குது இந்திரனுக்குன்னா. இந்திரனுக்கு அந்த படை வைக்கலை இல்லையா, எல்லாம் கோவர்தனாக்கு பண்ணினதுனால இந்திரனுக்கு கோபம் இருக்குன்னு இவள் மனசிலாக்கிக்கிறா. அதனால் குபித ஹரிகிருத்தான்னஹா, அவன் கோபிச்சுட்டு இருக்கான். பாஹி பாஹீதி தேஷாம், எங்களெல்லாம் பாஹினா காப்பாற்று, காப்பாற்று குருவாயூரப்பா, கிருஷ்ணா காப்பாற்று காப்பாற்றுன்னு எல்லாரும் சொல்லற வச்சனம். வச்சனம்னா அந்த சொன்ன அந்த வார்த்தை கிருஷ்ணோட காதில் கேட்கறது. அஜித ஷுண்வன் கேட்டுடுறான், குருவாயூரப்பன் கேட்குறான். அவள் எல்லாரும் சொல்கிறான், எங்களை இந்த மழையிலேருந்து காப்பாற்று கிருஷ்ணா குருவாயூரப்பான்னு கேட்குறா. ஸோ அந்த கேட்டதுமே கண்ணன் என்ன சொல்கிறான்னா, மா பிபேத்தியே த பாணிஹி,
நான் இருக்கேன், நீ கவலைப்படாதங்கோ, பயப்படாதங்கோன்னு நீ அப்படி சொன்னா இல்லையா குருவாயூரப்பா சொல்லி பட்டதிரிங்க கேட்குறா. குல இஹ கலு கோத்ரோ தைவதம் கோத்ரசத்ரோஹோ விஹதிமிஹ சருந்த்யாத் கோனுவ சம்சயோஸ்மின் இதி சஹசிதவாதி தேவகோவர்தனாத்ரிம் त्वरितमुदमुमूलो मूलतो बालदोर्भ्याम् குல இஹ கலு கோத்ரோ தைவதம் கோத்திர சத்ரோஹோ. ஸோ கண்ணன் சொல்கிறான், இவெல்லாம் சொல்கிறா இந்திரனோட இந்த மழையிலேருந்து எங்களை காப்பாற்று கண்ணா சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிறா. இப்போ கண்ணன் சொல்கிறானா நம்மளுக்கு எல்லாம் குலதெய்வம் யாராக்கும் கோவர்தனன். அதனால தான் நம்ம கோவர்தனனுக்கு பூஜை எல்லாம் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த பர்வதத்துக்கு சத்ரு யார்? இந்திரன். இந்திரன் எப்பவுமே பர்வதத்துக்கு சத்ரு, ஏன்னா அதனோட ரெக்கையெல்லாம் வெட்டி இருக்கான் இல்லையா, அதனால இந்திரன் தான் சத்ரு. அதனால இந்திரன் செய்த இந்த காரியத்தை கோவர்தன் கண்டிப்பாக தடுப்பன். அதனால நீங்கள் கவலையே படாதங்கோ, கோவர்தன் நம்மளுக்கு தெய்வமாக்கும் இங்கே. ஸோ நம்ம பூஜை எல்லாம் பண்ணியிருக்கோம், நம்மளை அப்படி விட்டுடுவனா கோவர்தனகிரி, நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றுவன் அப்படின்னு சொல்கிறான். அதனால உங்களுக்கு இந்த விஷயத்தில் எதுக்கு சம்சயம் தோணுறது அப்படி கேட்குறான். சம்சயோஸ்மின், எதனால சம்சயம் வருது? கோவர்தன் இருக்கானே, பயப்படாதங்கோ, அதனால நீங்கள் பயப்படாதக்கு இருங்கோ சொல்லி ஒரு சின்ன சிரியோட சொல்றானா. அப்படி சொன்ன சின்ன பாலகனான அந்த கண்ணன் தன்னோட 2 தோள்களாலேயும் அந்த கோவர்தனத்தோட அடியை தூக்குறானா. ஓகே, ஏன்னா மழை கொட்டுறது, அதனால எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா மழையில, நல்ல ஜோர் மழை வருது. ஸோ தன்னோட 2 பிஞ்சு கையால் அந்த கோவர்தன மலையோட அடியை தூக்கி பிடிக்கிறான். இப்போ ததனு கிரிவரஸ்ய प्रोद्रुतस्यास्य तावत् सिकतिल मृदुदेशे दूरतो वारितापे परिकर परिमिश्रान् धेनुगोपानधस्तात् उपनिदधदत्ताः हस्तपद्मेन शैलम् तदनु गिरिवरस्य प्रोद्रुतस्यास्य तावत् सिकतिल मृदुदेशे दूरतो वारितापे. கண்ணன் என்ன பண்ணுறான், தன்னோட 2 கை தோளால் அந்த மலை கோவர்தனத்தை தூக்குறானா. ஸோ மேலே தூக்கப்பட்ட அந்த கோவர்தனத்தோட கீழே இருந்த பாகம் எப்படி இருந்துதான், ரொம்ப ஈவனாக இருந்துதான். ஏன்னா அந்த மலையை தூக்கினா அது பள்ளமாலாம் இருக்கணும், இல்லை ஒரு குண்டு குழியெல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி குண்டு குழி ஒன்றும் இல்லாதக்கு அந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் சாண்டில் நல்ல மெத்தனை மேட்டு விரிச்சா மாதிரி, புல்லால் ஒரு மேட்டு விரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்ல சாஃப்ட் சர்ஃபேஸாக இருந்துதான். ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறா, அந்த விஸ்தாரமாக இருக்குன்னா பெரிய மலை வந்து பெரிய மலை இல்லையா, கோவர்தனகிரிங்கிறது சின்னதில்லை, பெரிய மலை, நல்ல விஸ்தாரமாக இருந்தது அந்த இடம். ஸோ அந்த மலைக்கு கீழே அவன் தூக்கிட்டு வந்து கீழே எல்லாரும் அந்த மண்ணில் வந்து நிற்கிறான், அந்த கோப்பர்கள் மாடு கன்று எல்லாமே. ஸோ அதனால மலை எப்படி இருந்தால் கொடை பிடிச்சா மாதிரி இருந்தது. அதனால இவன் மேலே ஒரு துளி கூடி தண்ணி படுறது இல்லையா, மழை துளியே இவன் மேலே படுறதில்லை. அதை படாமல் கண்ணன் அப்படியே அந்த 2 இதை என்னது அந்த கோவர்தனகிரியை தன்னோட கையால் தூக்கின்னு இருக்கான். ஸோ அவளுக்கு என்னெல்லாம் ஆവശ്யமோ அந்த ஆവശ്யப்பட்ட எல்லாம் அந்த மலைக்கு கீழே கிடைக்கிறது, அவளுக்கு எல்லாமே அங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ள கண்ணன் தன்னோட தாமரை கையில் அந்த மலையை அப்படியே தாங்கி பிடிச்சுட்டு இருக்கான் அப்படி சொல்லி சொல்கிறான். भवति विधृतशैले बालिकाभिर्वयस्यैः अपि विहितविलासं केलिलापादिलोले सविधमिलितधेनुः एकहस्तेन कण्डू यति सति पशुपालाः तोषमैषन्त सर्वे. भवति विधृतशैले बालिकाभिर्वयस्यैः. பர்வதத்தை தூக்கி நிற்கிறான் கண்ணன், தாங்கி பிடிச்சுன்னு இருக்கான். அப்போது அங்கே தூக்கி நிற்கிறத அடியில் எல்லாம் நிற்கிறா சொன்னேன். யாரெல்லாம் இருக்கா, பாலிகாபிகி வயஸ்யைஹி, பாலிகைகள் பொன் குழந்தைகள் எல்லாம் நிற்கிறா, அதில் வயசானவா எல்லாம் இருக்கா. அதே மாதிரி அபி விஹித விலாசம் கேலிலா பாதிலோலே, கண்ணனோட மித்திரர்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி அந்த மலைக்கு அடியில் எல்லாரும் நிற்கிறாளாம். ஸோ நிற்கிறது என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு டைம் பாஸ் ஆகணும், ஏன்னா மழை பெஞ்சுன்னு இருக்கு, ஒன்றும் பண்ண வழி இல்லை. அதனால கண்ணன் என்ன பண்ணுறாளாம், அவள் கூட பரிகாசமாக என்னெல்லாமோ ஜோக்கெல்லாம் அடித்து பேசுகிறான், சிரிக்கிறான், நிறைய விலாசங்கள் லீலைகள் எல்லாம் பண்ணி காட்டுறானாம். அதெல்லாம் பார்த்து அவள் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அதனால அவளுக்கு போர் அடிக்கிறதே இல்லை, அந்த மழையோட பயமும் போயிடுறது அவளுக்கு. கண்ணனோட ஒரு விளையாட்டையும் பார்த்து மலையை தூக்கிண்டே கண்ணன் ஒரு விலாசத்தை காட்டின்னு இருக்கானாம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறான், சவித மிலித தேனுனா பசுக்கள் எல்லாம் கண்ணங்கிட்ட ஓடி ஓடி வருது, பசு கண்ணு குட்டியே. ஏக ஹஸ்தேன கண்டு, ஒரு கையால் மலையை பிடிச்சுட்டு இருக்கான், ஆனால் இன்னொரு கையால் என்ன பண்ணுறான்னா அந்த பசுக்கள் எல்லாம் தடவி விட்டுன்னு இருக்கானாம், அதெல்லாம் தடவி கொடுக்குறான். இந்த மாதிரி ஒரு லீலைகளையும் பண்ணிருக்கான். எதி சதி பசுபாலாக
தோஷமை சந்த சர்வே, அங்கே இருக்கிற சர்வேனா அங்கே இருக்கிற எல்லாரும் இந்த இதை பார்க்குறா, கண்ணனோட லீலைகளை பார்த்து தோஷமை சந்தா ரொம்ப சந்தோஷத்தை அடையிறாளாம். இப்போ அவளுக்கு அந்த மழையோடு ஒன்றும் தோணுறதில்லை. அவள் கண்ணனோட ஒரு விளையாட்டையும் பார்க்குறா. கையில் ஒரு கையால் அந்த மலையும் பிடிச்சுட்டு இருக்கான், இன்னொரு கையால் மாடை தழுவி கொடுத்துட்டுருக்கான். இருக்கிற வயசானவாளுக்கும் பாலிகைகளுக்கும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிட்டு அவளை ஹாப்பியாக வச்சுருக்கான். அதை பார்த்த எல்லா கோபர்களும் சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. அதிமகான் கிரிரேஷது வாமகே கரசரோருஹிதம் தரதே சிரம் கிமிதமத்புதமத்ரிபலன்விதி त्वदवलोकिभिराकथि गोपकैः அதிமகான் கிரிரேஷது வாமகே கரசரோருஹி தம் தரதே சிரம். ஸோ அங்கே இருக்கிற கோபர்கள் எல்லாம் சொல்கிறாளாம், இந்த மலை சின்ன மலை இல்லை, இது பெரிய மலை இல்லையா, பெருசாக இருக்குது சைஸில். ஆனால் கண்ணனோ குட்டி கண்ணன் தன்னோட பிஞ்சு இடது கையால், வாமக்கேனா இடது கை லெஃப்ட் ஹேண்டில் அந்த விரலால் சுண்டு விரலால் தூக்கியிருக்கானா அந்த மலையை. ஏன்னா பகவானானத்தினால தான் முடியும், சாதா குழந்தைக்கு தூக்க முடியுமா? நம்மளே ஒரு பாலை வச்சு பேலன்ஸ் பண்ண முடியறதில்ல இல்லையா. இது இவர் பகவான், அதனால தான் அவரால் முடியறதெல்லாம். தன்னோட இடது பிஞ்சு கையால் அந்த மலையை பிடிச்சுட்டு இருக்கிறத பார்த்தா வல்ல அற்புதமாக இருக்காம. அது எப்பேற்பட்ட அதிசயம்னு சொல்லி எல்லாரும் மலைச்சு பார்க்குறாளாம். ஒரு சின்ன குழந்தை இத்தனை மகா மலையை தன்னோட இடது கையால் ரொம்ப காலம் தூக்கிட்டு இருக்கே, என்ன அதிசயம்ப்பா இது, உலகத்திலே காண முடியாத அதிசயம் இது, அற்புதமாக இருக்கே அப்படின்னு சொல்லி கோபர்கள் எல்லாம் சொல்கிறாளாம் இங்கே. அந்த மாதிரி கண்ணன் தன்னோட இடது கையோடு சுண்டு விரலால் அந்த கோவர்தனகிரியை தன்னோட தலைக்கு மேலே தூக்கிட்டு இருக்கான். அஹஹதாஷ்யமமுஷ்யவட்டோர்கிரிம் व्यथित बाहुरसावरोपयेत् इति हरिस्त्वयि बद्धविगर्हणो दिवस सप्तकमुग्रमवर्षयत्. அஹஹதாஷ்டிய, அஹஹான்னு ஆஹா ஆஹா அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, ஆச்சரியமாக சொல்கிறான். இந்த சின்ன பாலகன் எப்படி இந்த பெரிய மலையை தூக்கிண்டு பிடிச்சு நிற்கிறான் இல்லையா, ஆச்சரியமாக இருக்குது அது பார்க்கறதுக்கு. அவனுக்கு கை வலி வந்தாலும் என்ன பண்ணுவான், அந்த பர்வத்தை கீழே வச்சு விடுவான் இல்லையா, அப்படின்னு இந்திரன் நினைக்கிறான் இங்கே. அதனால என்ன பண்ணுறான்னா, திவச சப்தக முக்ரம வருஷயத்து. சரி, ஒரு நாள் 2 நாள் பார்க்குறேன், கை வலி வந்தால் கீழே வச்சு தானே ஆகணும், அதனால அவன் வைக்கிறதே இல்லை. கண்ணன் தூக்கி நிற்கிறான் நன்னா. இவன் என்ன பண்ணுறான்னா இந்திரன் 7 நாளைக்கு, சப்தம்னா 7, 7 days ஃபுல்லாக 1 week மழையை ஜோராக பெய்ய வச்சுருக்கான். ஸோ மழை ஒரு வாரத்துக்கு வச்சு அடிக்கிறதா. ஆனால் கிருஷ்ணன் அந்த மலையை கீழே வைக்கிற ஐடியாவே இல்லை. அவன் அழகாக தூக்கிண்டு எல்லாரும் என்டர்டெயின் பண்ணிட்டு அப்படியே அவன் லீலைகள் எல்லாம் காட்டிட்டு நிற்கிறான். அச்சலதி த்வயி தேவ பதாத்பதம் கலித சர்வஜலே ச கனோத்கரே अपहृते मरुतां पतिः त्वदभिशङ्कितधी समुपाद्रवत्. அச்சலதி त्वयि தேவ பதாத் பதம். அச்சலத்தினா சலனமில்லாதக்கு நிற்கிறான் கண்ணன். இந்த 7 நாளைக்கு மழையை ஜோராக பெஞ்சுட்டு இருக்கங்க. இந்திரனோட கோபத்தால் 7 days ஃபுல்லாக பயங்கரமான மழை பெய்யறது. ஆனால் கண்ணன் அச்சலத்தி, ஒரு அடி நீங்காதக்கு நின்ன இடத்துலேயே 7 நாள் நிற்கிறானா. அந்த பக்கம் இந்த பக்கம் நீங்காதைக்கு, அந்த மலையை கையிலேயே தூக்கிட்டு கீழே வைக்காதைக்கு நீங்காதைக்கு நிற்கிறான். மேகத்தில் இருக்கிற சர்வஜலம் கலதி சர்வ ஜலேச்ச கனோத்கரே, மேகமெல்லாம் நிறைய தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி எல்லாம் மழை பெஞ்சு வடிஞ்சு போயாச்சு, எல்லாம் வெத்தி போயாச்சு, மேகத்தில் தண்ணியே இல்லை இப்போ. அதை பார்த்த இந்திரன் கண்ணன் நீ நம்மளை என்ன பண்ணிவிடுவானோ பயப்படுறான். அப்பஹிருத்தே மருதாம் பதிகி தொதபிசங்கித தீசமு பாத்ரவத்து, நம்மளை நீ உபதிரவிப்பனோ, என்னை பனிஷ் பண்ணுவனோ கண்ணன் சொல்லி பயந்துட்டு அவன் என்ன பண்ணுறானா, இந்திரன் அங்கேருந்து ஓடி போகிறதுக்கு பார்க்குறான். அந்த மாதிரி பயப்படுறான் அவன். கண்ணனானா ஒரு அடி நீங்காதைக்கு அங்கேயே 7 நாளைக்கு அந்த மலையை தூக்கிண்டு எல்லாரும் என்டர்டெயின் பண்ணிட்டு மாடு பசுக்கள் எல்லாரையும் தடவி கொடுத்துட்டு அங்கேயே நிற்கிறான். ஷமமுபேயுஷி வர்ஷபரே ததா பசுபதேனுகுலே ச விநிர்கதே भुवि विभो समुपाहित भूधरः प्रमुदितैः पशुपैः परिरेभिषे. शममुपेयुषि वर्षभरे तदा पशुपधेनुकुले च विनिर्गते. ஸோ 7 நாள் மழை ஜோராக பெஞ்சாச்சு. கண்ணன் நீங்காதைக்கு அந்த மலையும் பிடிச்சு நிற்கிறான். 7 நாளுக்கு அப்புறம் அந்த தண்ணியெல்லாம் வெத்தி போயாச்சு, மேகத்தில் தண்ணியே இல்லை. அதனால மழையெல்லாம் குறைஞ்சி விடுது, அப்படியே குறைஞ்சு மழை நின்று விடுறது. அப்போ பாலக்கர்லாம் என்ன பண்ணுறா, பாலக்கர் இந்த பசு எல்லாமே பசுபதேனுக்குலே வச்ச விநிர்கதே, அந்த மலையோட அடியில் நின்றுட்டு இருந்தாலே எல்லாரும் வழியில் வரா. இப்போ மலையோட கீழே எல்லாரும் சைடில் வரா.
வந்துட்டு கண்ணன் என்ன பண்ணுறான், புவி விபோ ஹே பகவானே சமுபாஹித பூதரஹா, அந்த எடுத்த மலையை கோவர்தனகிரியை திருப்பி அதே இடத்துல வைக்கணுமே. கண்ணன் மெதுவாக அந்த மலையை அதை எங்கேருந்து எடுத்தானோ அந்த இடத்துல வைக்கிறான். பிரமுதிதைஹி பசுபைஹி பரிரேபிஷே. ஸோ அதெல்லாம் பார்த்த இந்த கோபர்கள் எல்லாம் பயங்கர சந்தோஷம். அவளுக்கு கண்ணன் நம்மளை காப்பாற்றி விட்டானேன்னு சொல்லி ஓடிப்போ எல்லாரும் கண்ணனை கட்டி பிடிச்சுக்கிறாளாம். தரணிமேவ புரா திருதவானசி क्षितिधरो धरणे तव कश्रमः इति नुतस्त्रिदशैर्कमलापते गुरुपुरालय पालय मां गदात्. धरणिमेव पुरा धृतवानसी क्षितिधरो धरणे तव कश्रमः. பாக்கி தேவதைகளெல்லாம் பார்க்குறா, எல்லாம் சந்தோஷப்படுறா. கண்ணனோட இந்த லீலையை பார்த்துட்டு சொல்கிற, ஹே பகவானே, நீ வராக அவதாரம் எடுத்தா இல்லையா, வராக அவதாரம் எடுத்து எதுக்கு எடுக்கிறா, பூமியை தூக்கிறதுக்கு இல்லையா. அந்த பூமியில் ஒரு சின்ன பாகத்தில் தான் கோவர்தன மலை இருக்குது. ஸோ வராக அவதாரத்தில் நீ பூமியே உன்னோட கோரப்பல்லோட நடுவில் ஒரு சின்ன புல் மாட்டிக்கிற மாதிரி தானே இருந்தது. ஒரு குட்டி லெமன் வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி குட்டி பால் வச்ச மாதிரி இருந்துதான் வராக அவதாரம் எடுத்தப்போ பூமியை தூக்கினாலே பகவான். அப்போது ஸோ அந்த மாதிரி உள்ள உனக்கு இது ஒரு சின்ன மலை இல்லையா, அதெல்லாம் பார்த்தா இந்த ஜுஜுபி ஒன்றுமே இல்லை பகவானுக்கு. என்ன இதென்ன உனக்கு சிரமமா சொல்லி கேட்குறா. தவக ஸ்ரமஹா, உனக்கு இது சிரமமாக தோணும், உனக்கு சிரமமே கிடையாது. அந்த மாதிரி உள்ள நீ எங்களை எல்லாத்துலேருந்து எங்கள் வியாதியிலேருந்து எங்களை காப்பாற்று சொல்லி சொல்கிறா. அப்புறம் தேவதைகள் எல்லாம் புகழ பகவானே புகழ்ந்து அவருக்கு ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பாடுறா. அப்படி சொல்லி பட்டதிரி, என்னோட வியாதியை நீ மாற்றி கொடு குருவாயிரப்பா, நீ எல்லாரையுமே காப்பாற்றுறவனாச்சே, என்னோட வியாதியை எனக்கு மாற்றி கொடு சொல்லி இங்கே கேட்டுக்கிறா. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.